இப்போது நம்ம வந்து ஜீவாமிர்த கரைசல் கொடுக்கறதுக்காக 10,000 லிட்டர் தொட்டிக்குள்ள ஒரு பேக்கில் வந்து மாட்டு சாணத்தையும் இன்னொரு பேக்கில் பலதானியத்தையும் உள்ளே போட்டு அந்த தொட்டிக்குள்ளே போட்டு ஊற வச்சு அந்த ஜீவாமிர்தம் ஆனோடனே அந்த தண்ணியை மட்டும் நம்ம வாழைக்காட்டுக்கு விட்டுட்டோம். மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லெட்ஜு, ஏன்னா அதை வந்து நம்ம சொட்டு நீரில் விட முடியாது, அதுக்காக தான் அந்த பையில் போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம காட்டுக்குள்ளேயே பக்கத்தில் கொட்டி வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டு சாணம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கடலை புண்ணாக்கும் அப்புறம் பலதானியங்களும் போட்டு கொட்டி வச்சுருந்தோம். இந்த பக்கம் இதை கொட்டியிருக்கிறோம், இந்த பக்கம் இதை கொட்டியிருக்கிறோம். நம்ம கொட்டின இடம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நம்ம கொட்டியிருந்தோம். இதை வந்து இவ்வளோ தூரம் பரப்பி கிடக்குது அப்படின்னா இது என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னா மண்புழுக்களும் நுண்ணுயிர்களும் இந்த இடத்த வந்து அப்படியே பரப்பி விட்டுட்டாங்க. பார்த்திங்கனாவே தெரியும், இதெல்லாம் மண்புழுக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் பக்கமாக வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த புண்ணாக்கை வந்து கொட்டியிருந்தோம். இது வந்து இவ்வளோ தூரம் எல்லாமே சாப்பிட்டு 2 நாள் தாங்குது. முந்தா நேற்று தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம். அதுக்குள்ளேயே இந்த மண்புழுக்கள் வந்து இது எல்லாம் அப்படியே சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்கள், அப்படியே உரமாக மாற்றிடுச்சு. இது மண்புழுக்கள் மற்றும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் தான் இந்த மாதிரி மாற்றிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது சின்ன வட்டமாகவும் நாளானைக்கு இதை ஃபுல்லாகவே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்ன மைக்ரோஸ் என்ன வேலை செய்யுது பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 நாள் தாச்சு கொட்டிங்கன்னா கொட்டி அவ்வளவு இது பண்ணுது அந்த புண்ணாக்கு வண்டல். ஆமாம், நல்லா முடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இவ்வளோ தூரம் கொட்டி வச்சோம். காய்கறி இப்போ அதே மாதிரி தான். இங்கே வாங்க காட்டுறேன். இப்போது இந்த இடமெல்லாம் மண்புழுக்கள் சாப்பிட்ருக்குது. ஒரு வளமான காடு அப்படின்னா இந்த மாதிரி மண் வந்து மேலே பொறுன்னு வந்ததுனாவே இந்த மண்புழுக்களினுடைய நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மண்புழுக்கள் நம்ம மேலே போட்டிருக்கிற சத்தையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அதுக்காகத்தான் நம்ம வந்து அடிக்கடி ஒரு காட்டுக்கு கடலை புண்ணாக்கு இந்த பலதானியங்களை எடுக்க சொல்கிறோம். அப்படி பலதானிய தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டியூப் வழியாக கீழே ஊற்றிருக்கு. இந்த இடத்த இது எல்லாமே சாப்பிட்ருக்கு. பார்த்தீங்களா? தெரியுது பாருங்க. அது இங்கே வா போட சாப்பிட்டு போகுது. இந்த மாதிரி பொறுன்னு இருக்குது அப்படின்னாவே மண்புழுக்கள் இரவு நேரங்களில் மேலே மேய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா?